ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம். நீங்களும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம புஜி கிரியேட் சேனலில் ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சம்மர் சீசனில் எல்லாருக்கும் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி கம்பு, சோளம், ராகி இந்த மூணையும் சேர்த்து எப்படி நம்ம கூழு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க அது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாத்திரத்தில் 1 கப் கம்பு, 1 கப் சோளம், இந்த கப் அளவு நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவு சோளம், 1 கப் அளவு கம்பு எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் கம்பு சோளம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 முறை கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். அதாவது 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம அந்த கம்பு சோளம் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நொய்யாகவே அரைச்சாலே போதும். இதுவே நம்ம வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா உரல்கல்ல வச்சு இடிச்சிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போதைக்கு கிடையாது. அதனால நம்ம மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய மிக்சியில் போட்டாலும் சரி, சின்ன சின்ன மிக்சிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு பாத்திரம், ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே போட்டுக்க போகிறோம். அடுத்து உங்களுக்கு வந்து கூழ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ராகி மாவு சேர்த்த போகிறோம். இதில் வந்து நாங்கள் 1.5 கப் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கோம். கம்பு, சோளம், ராகி எல்லாமே அந்த ரெண்டும் வந்து ஒன்று. இது மட்டும் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கையில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். எந்த பதத்துக்கு அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருங்க, எந்த பதம்ன்ட்டு கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வந்து கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மாவு அதாவது ராகி மாவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கூழ் வந்து நிறையவே வரும். இதில் 1.5 கப் அளவு போட்டு எல்லாம் நம்ம கலக்கி வச்சுட்டு இதை வந்துட்டு நைட்டு வந்து வச்சிடுறீங்க அப்படின்னா காலையில் வரைக்கும் கைப்படாத இடத்துல வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து கீழே ஸ்லாப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். இது நல்லா வந்து புளிச்சு வரணும். இந்த அளவு நல்லா புளிச்சு வந்துட்டோம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் உலை வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி உலை வச்சுருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி நம்ம வந்து கரைக்க போகிறோம். பச்சை தண்ணியில் எந்த தண்ணி வேணாலும் இது பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சுடு தண்ணி அப்படி இருந்தது இல்லையா, அதனால் அதிலே ஊற்றி நல்லா வந்து கரைச்சி இதை எடுத்து நம்ம அதில் கொட்ட போகிறோம். பருகில் ஊற்றியாச்சு. நீங்கள் நைட்டு வந்து அந்த மாவெல்லாம் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து நல்லாவே புளிச்சிட்டு வந்துடும். நம்ம எடுத்து காலையில் வந்து கூழ் செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் அந்த கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் வந்துட்டு கலக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இந்த சொம்பு அளவு தான் வந்து 4 சொம்பு அளவு வந்து தண்ணி ஊற்றி உலை வச்சிருக்கிறது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு. இந்த கெட்டியான பதம் வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமே நல்லா வேகணுங்க. சிம்லேயே வச்சுடுங்க. நல்லா வெந்து இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வெந்து அந்த சோளம் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும். அப்போ தான் நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நம்மளுக்கு கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களோட வீடியோ எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்து சொன்னால் தான் எனக்கு தெரியும் இல்லையா? அதனால் பார்க்குற யாராக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Okay friends, thanks for watching.